உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் பண்ணதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் வரணும் தெரியணுங்கிற நோக்கத்தோடு சொல்லியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸலண்ட் ரெசிபியோடு நாம் போய் பார்க்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் இதால் 1 டம்ளர் மைதா மாவு, அடுத்தது அதே டம்ளரில் 1/4 டம்ளர் ரவை, அப்புறம் 1 டீஸ்பூன் நெய், விழுது நெய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அப்படியே சும்மா சின்ன பிஞ்சாக இருந்தால் கூட ஓகே தான், சால்ட்டு, உப்பு, இது எல்லாத்தையும்